ராஜா, அவினாஷ், தமிழ்வாணன், விஜயமணிகண்டன். அது அந்த நேம் சுதந்திரம்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது யாருன்னு போய் செக் பண்ணுவோம். அடுத்து ஜெனரல் வாலண்டியர், அதாவது டீச்சிங்ல இல்லைனாலும் ஆஸ் அ பேரண்ட் அவங்களும் they came forward. ஹிமாஜா, கார்த்திக், பாக்யா, சாரிங்க இது வந்து கூகுள் ஷீட்டோட, அதாவது கூகுள் ஸ்லைடோட பிரச்சனை. என்னோட டெம்ப்ளேட்ல கரெக்டாக தான் இருந்துச்சு, இது ஸ்லைட் சரியில்லை. அடுத்து பிரணீதா, கல்பனா. நல்லா பெருசாக பண்ண ஹாலே அதரணும். நன்றி. 100% attendance. இப்போ நம்ம 2 டேர்ம் முடிச்சிட்டோம். டோட்டலி 3 டேர்ம்ஸ் இருக்கும் நமக்கு இந்த இயர். 2 டேர்ம் முடிஞ்ச வரையும் இவ்வளோ டீச்சர்ஸ் வந்து 100% அட்டெண்டன்ஸ் வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் அந்த குயிக்காக லேப்டாப் எடுத்துக்கிறேன். பட்டிமன்றம்ல வந்து சாரி நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம அது வர வரையிலும் ஃபர்ஸ்ட் சவுத் அண்ட் வெஸ்ட்ல இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்துடலாம். கௌசல்யா, விமலா, விஜயலட்சுமி, சிவசங்கர், புவனா மோகன்லால், ரமா பிரபா, இளையராஜா ரங்கசாமி, எஸ்கே செல்வராஜ், சுரேகா ராமச்சந்திரன், வினோத்குமார் ஜெயராமன், கீதா பழனிசாமி, கொன்றை வேந்தன், கலைவாணி மோகன். யாருமே இருக்கிறீங்களே, இப்போ யார் பேரெல்லாம் சொன்னாலும் இது வந்து ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கையில கூட இந்த பர்ஃபெக்டாக போயிருப்போமான்னு தெரியல. இப்போ வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய எஃபர்ட். ஸோ என்னச்சு பெரிய நீங்கள் இப்படியே ஒரு நாளெல்லாம் எடுத்து சொல்லி வச்சுக்கலாம். நல்லா அடுத்த ரவுண்டு போகலாம். போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு தடவைனால என் சைடை பார்த்துட்டு வேற ஏதாவது கண்டிருக்கேன். சரி, வேணா பசங்களுக்கு போடுமா? South Windsor East Kirtika Balaji, Aarti Venkat, Thangas Golden Stalin, Maria Celestine, Aramelu Makai, Balasubramanian, Banu Kumaresan, Ambika Ramesh Kumar, Janarajini Murugadas. இருக்கீங்களா? அப்படியே எதிர்த்தீங்க. அடுத்தது மான்செஸ்டர்ல சௌமியா பழனி, மகாலட்சுமி கனகராஜ், மகாலட்சுமி குமரவேல், ஃப்ரீடா சேவியர், பிரீத்திமா நவீன், சசிதரன், கண்ணன் முத்தியா ஜானகி, ரமா பிரபா காமமூர்த்தி, சுதாலட்சுமி. ஓகே, நல்லா கிளாப் பண்ணலாமே. நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக எஃபோர்ட் போட்டு இங்கே போடாம உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வந்து உட்காந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக கருத்த கடவுளை கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஸ்லைடு கண்டிப்பாக கிட்ஸை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா நல்லா இருக்காதுங்க. நமக்கு ஈக்குவலாக பிள்ளைங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டேர்மில்
ஏக்கும் செடிக்கும் விருது கொடுக்கறதுனால நம்ம தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க. ஓகே, கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும்ல. மாஸ்க்னு ஒன்று நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், இப்போ இல்லாமல் இருக்க மாட்டோம், சானிடைசர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், அதுக்கு எல்லாமே அடாப்ட் ஆனோம். அதே மாதிரி தாங்க ஆஃபீஸ் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறதையே மறந்து போய் ஒரு 2 வருஷம் நம்ம வீட்டிலேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். அது மென்னுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இந்த மனுஷன் எப்படா ஆஃபீஸ் போவாருங்கிற ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபியூ மென் வேற ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னடா இது ஆஃபீஸ்களில் பார்க்குற கேப்ல வீட்டு வேலையும் பார்க்க சொல்றீங்களேடா அப்படிங்கிற மொமெண்ட்டும் இருந்திருக்கும். ஸோ போத் சைட்ஸ் வந்து இது எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட டாபிக். என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வரமே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு டீம், சாபமே அப்படின்னு பேசுறதுக்கு இன்னொரு டீம். ஓகேங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு தலைப்பு கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு நடுவர் வேணும்ல, பார்க்கலாமா யாருன்ட்டு. நடுவர் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த பட்டிமன்றத்தை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போகணும், 2 பக்கத்துக்கும் சாதகமா எடுத்துட்டு போகணும், தீர்ப்பை பார்த்து தெளிவா வேற சொல்லணும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் நமக்கு தேவை. எங்க கிட்ட கைவசம் ஸ்டாக்குக்கு எப்பயுமே ஆள் இருப்பாங்க, வேற யாரும் இல்லைங்க. ரொம்ப சுறுசுறுப்பா பரபரப்பா வெள்ளை சொல்லிமா இங்க ஒரு ஆள் சுத்திக்கிட்டே இருந்தாரு இல்லையா? தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு தமிழ் எங்க இருந்தாலும் நம்ம ஆளுங்க இருப்பாருங்க. நம்ம பேசுதான் இந்த பட்டிமன்றத்தோட நடுவர். ஒரு மினி சாலமன் பாப்பையா கெட்டப்பா இருக்காரு நமக்காக. தேங்க்யூ தேசு. The mic is yours. சின்ன கருத்து, நான் பேச வச்சிருந்த டைலாக் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்க பேசிட்டாங்க இன்ட்ரோடக்ஷன்ல. இப்போ நான் என்ன பேசணும்னு தெரியல. என்னை எப்படி நீ சாலமன் பாப்பையாங்கிறாங்க, என்னை பார்த்தா மினி மாதிரி தெரியல. வேணா யங் சாலமன் பாப்பையான்னு சொல்லியிருக்கலாம், லிட்டில் சாலமன் பாப்பையான்னு சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்த ஒருத்தர் நானே கூப்பிடலாமா? ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒரே ஒரு சத்தம் தான் வரணும். என்ன சத்தம் அது? அது உங்க வாயை ஏற்கனவே திறக்க வேண்டிய வேலைக்கு திறந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்? அமைதியா திங்க் பண்ணிட்டு கேட்கணும். அப்பதான் பாவம் அவங்க எல்லாம் உயிரை கொடுத்து, நான் வந்து இப்படி ஜாலியா வந்து பேசிட்டு போயிடுவேன். என் இருக்கிற பேப்பர் எல்லாம் எம்டி பேப்பர். பாவம் அவங்க எல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சரிதானா? இப்ப எல்லாரும் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் வந்த பிறகுதான் நான் அடுத்து பேச முடியும். ஸோ எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, வழக்கமா வந்து ஒவ்வொருத்தர் டைம்லையும் பேசும்போதும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க. இவங்க ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் அமைதியாகிடுவேன், அவங்க தான் பேசுவாங்க. சரிதானா? வேலை செய்வது வரமா இல்லை வரமே சாபமே, அதுதான் வந்து இன்னைக்கு தலைப்பு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? வரமேவா சாபமேவா? ஓகே, கேட்போம். வரமே அப்படி எல்லாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் வரமே? கொஞ்சம் தான் கை தூக்கி இருக்கிறீங்க. சாபமே அப்படின்னு சொன்னா கை தூக்குங்க. அப்பா பட்டிமன்ற ஓ, நீங்க வந்து வேலை செய்யறதே சாபம்னு நினைக்கிறீங்க. இப்பதான் புரியுது. தெரியாம உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டோம். சரி வாங்க, நம்ம டீமை பார்க்கலாம் ஒவ்வொருத்தரையா. ஃபர்ஸ்ட் வரமே அணியில இருந்து யாரை கூப்பிடுறேன் அப்படின்னா, இவங்களும் பயங்கரமா சுறுசுறுப்பு. ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுறது கேட்கும். நான் சும்மாவே கத்தி கத்தி பேசுவேன். ஓகே, கிட்ஸ் மட்டும் பேசுறாங்க, தட்ஸ் ஃபைன். ஸோ வரமே அப்படிங்கிற அணியில முதல்ல நான் கூப்பிட போற ஆசிரியர் யாருன்னா, 5ஆம் வகுப்பு ஆசிரியை. அவங்க வந்து ரொம்ப அன்பான அணுகுமுறையால மாணவர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆசிரியை. சிங்கார சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. 2 குழந்தைகளுக்கு தாய். அவங்க ஹஸ்பண்டுக்கு 3வது குழந்தைங்கிறாங்க. அதில் யார் அக்செப்ட் பண்ணுறீங்க? எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு குழந்தை மாதிரிதாங்க, சொல்ல தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை கூப்பிடலாம் லக்ஷ்மி பாலசுப்ரமணியன். எல்லாரும் கை தட்டுங்க நான் நீட் சொல்லும்போது. லக்ஷ்மி பாலசுப்ரமணியன். ஓகே, எழுதி வச்ச இன்ட்ரோவை காணோம். இதுதான் பிரச்சனையே. சாப்பாடு கொடுத்த பிறகு பேச சொன்ன. சரி, வரமே அணியில 2வது பேரை பார்த்துடலாம். இவர் வந்து 7 ஆண்டுகளாக சிறகு
தமிழ் பள்ளி அங்கே பணியாற்றிட்டு இப்போ நம்மளுடைய பள்ளியிலையும் 3 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சின்சியராக நான் இவரை தான் ரெஃபர் பண்ணுவேன். அவ்வளோ பொறுமையாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர். இப்போ அவருடைய பொண்ணும் படிச்சு முடிச்சிட்டாங்க, அவங்களும் வாலண்டியரிங் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பொறுப்பான ஆசிரியர். அவரை பற்றி சொல்லணும்னா திருக்குறளியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க. கும்பகோணம்னா நமக்கு கோயிலும் டிகிரி காஃபியும் தான் தெரியும். இன்னையிலிருந்து நம்ம கும்பகோணத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய விஜய் ராமநாதன் அவர்களையும் அழைக்கிறோம். ஒரு 2 பேரை சாபத்துக்கு கூப்பிடுவோம். சாபமணியின் தலைவர். சாபம் சொல்றதே எனக்கு பிடிக்கல. இது வேற ஒரு வேர்டு கண்டுபிடிக்கலன்னா அதுல தலைவர் இருக்குது, பரவாயில்ல. இவங்க வந்து 4ஆம் வகுப்பு ஆசிரியை. 3 ஆண்டுகளாக நம்ம பள்ளியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. புத்தகம் படிப்பதும் கவிதை வாசிப்பதும் அவங்களுக்கு பிடிச்சது. தமிழ் சங்கம் தந்த மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஓவியத்திலும் கவிதையிலும் ஈடுபாடுடைய திருமதி சுபாஷினி அவர்களை அழைக்கிறோம். அவங்க வந்து சாபமணியின் தலைவி. இதில் அவங்க தான் பேச வந்தாங்க. பார்க்க ரொம்ப டஃப் ஃபைட் மாதிரி தெரியுது, பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் பேரையும் கடைசியில் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன், அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மி, விஜய், சுபாஷினி. ஓகே, ஆல் குட். சரி, அடுத்தது அடுத்த நபர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பேரு. இவர் பேரை கேட்டால் சும்மா தமிழகத்துக்கே தெரியும், அந்த மாதிரி பேர் உள்ள ஒருத்தர். 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 3 ஆண்டுகளாக நமக்கு தமிழ் பள்ளியில் இணைந்திருக்கிறார். அதாவது மலையாளமும் தமிழும் அப்படி தமிழ்ந்து பேசக்கூடிய ஒரு இடத்திலிருந்து வந்து அழகாக தமிழ் பேசக்கூடிய கன்னியாகுமரியின் தலைமகன் கோல்டன் ஸ்டார் பார்க்கறதுக்காக அமைதியாக இருப்பாரு. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் வாரத்துக்கு போகலாம், ஈக்குவேட் பண்ணியே போவோம். அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என்னோட சுறுசுறுப்பான பரபரப்பான எனக்கு வலதுகரமாக இருந்துட்டு இருக்கிற, பல நேரங்களில் நான் இல்லைன்னா கூட அவங்களே ரன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய 7 வருடங்களாக தமிழ் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பன்முக வித்தகின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சகலகலா, அவங்களுக்கு பேச்சு, விவாத மேடை, கதை எழுதுறது, டிராமா ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயும் தன்னுடைய முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுத் வின்சென்ட் வெஸ்டருடைய உதவி தலைமை ஆசிரியை திருமதி அனிதா அவர்களை அழைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு பாட புத்தகம் இருக்கு, தமிழ்நாடு அதில் லட்சணை இருக்கு இல்லையா, அந்த லோகோ, அது எந்த ஊருக்கு யாரும் சொல்ல பார்க்கலாம். எந்த ஊர் கோபுரம் அது? ஸ்ரீவில்லிபுத்தூர். வா, ஓகே. அடுத்து வர போறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் முதல்ல பேர் பார்க்கும் புத்தூர் நினைச்சேன். அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் அடிக்கிற மாதிரி பேசும் போது இவங்க மாவு கட்ட அப்படிதான் பார்த்தா அவங்க ஈமையாக பால்கோமா வந்து இனிப்பாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்து 2ஆம் வகுப்பு ஆசிரியர், 3 வருடங்களாக தமிழ் பள்ளியில் பணியாற்றி கொடுக்கக்கூடிய ரொம்ப பொறுப்பான கனிவான ஆசிரியர், செடிகளில் மேல் ஆர்வமுடைய, புத்தகம் படிப்பதில் ஆர்வமுடைய திருமதி புவனா கொண்டவர்களை அழைக்கிறோம். அவங்க வந்து சாபமே அப்படிங்கிற இடத்துல பேச வந்திருக்கிறாங்க. எனக்கு இருக்கிறத பற்றி தாங்க நான் பேச முடியும். வந்து கேட்கும் போதே கத்தி வைக்கிற மாதிரி கேட்டாங்க. நான் 8 ஊரும் நம்ம அதை தனியாக வச்சோம். அடுத்தது நிறைவாக நமக்கு வரவேண்டியில் பேச வந்திருக்கிறவங்க, ஏற்கனவே நமக்கு பள்ளியில் நம்ம நெடுங்காலமாக நமக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர், 6 வருடங்களுக்கு மேலாக தமிழ் பள்ளியில் இணைந்து இப்போ தமிழ் பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிக் கொண்டு சவுத் வின்சென்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிகளையும் பிடிஓலையும் அவங்களுடைய உதவி மேலதிகாரியாக இருந்து அவங்களுக்கு நேரம் எனக்கு தெரியும் 24 மணி நேரத்தில் எனக்கு எப்படி நேரம் இருக்குன்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஸோ சுதா அவர்களுக்கு நான் அவங்க பார்ப்பேன், அவங்க ஊருக்கு எப்படி நான் வந்து கவனிச்சேன். எப்படி திருப்பூர் குமரன் வந்து எதையுமே விடாக்கூடிய என்னென்ன முடிய விடாமல் இருந்தாரோ அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை விடாமல் இருக்கக்கூடிய திருப்பூர்லேருந்து திருமதி சுதா. சரி, ஈக்குவேஷன் சரியாயிடுச்சா? ஒரு சீட் எம்டியா இருக்கா? இன்னொருத்தர் வேணுமா? ஃப்ரீயா ஒரு சீட் இருக்கே, யார் வருவாங்கன்னு நான் பார்த்தா மயிலாடுதுறையிலிருந்து நமது பள்ளியில 3 வருடங்களாக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு ஆசிரியை, புத்தகம் படிப்பதில் ஆர்வமுடையவர், கலைகளில் ஈடுபாடுடையவர், கிராஃப்ட் ஆர்ட்லாம்
லக்ஷ்மி அவர்களை பேச அழைக்கிறேன். இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து வேலை பார்ப்பது வரமே அப்படின்ற தலைப்பில் தான் நான் பேச போறேன். ஸோ எல்லாருமே கோவிட் டைம்ல இருந்து தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கோவிட்க்கு முன்னின காலத்திலிருந்தே நான் வரமான அதை நினைச்சிட்டு இருக்கேன். இதை வந்து வேலைக்கு போற ஒரு பெண்மணியா சொல்லல, ஒரு அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து இந்த வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ உங்க எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட்டுங்க, ஒரு அம்மான்னு சொல்லும் போது நம்ம ஊர்லலாம் சரி, இங்கேயும் சரி, வேலைக்கு போகணும்னா பஸ் ஏறி போகணும், இந்த ஊர்ல கார்ல போகணும், டிரைவ் பண்ணி போகணும். எவ்வளவோ கர்ப்பிணி டைம்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ், அதாவது வரமோனுக்கு சாபம் இருக்கு. அதெல்லாம் வந்து புறக்கணிச்சு வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்ற போது அந்த தாயும் சேயும் நலமா இருக்குன்றது முதல் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் வரை நல்லபடியா பெற்றெடுக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒரு பெண்மணிக்கு ஒரு முதல் வரமா அமைந்துள்ளது. இரண்டாவது, அதே பெண்மணிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த முதல் 8 வாரம் 6 வாரம் அப்படின்றதுல இல்லாம அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகணும், இல்ல 2 மாதம் வீட்டுல இருக்கணும், 3 மாதம் வீட்டுல இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்தும் தப்பித்து அந்த குழந்தையோட அந்த குழந்தை பருவத்தை தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து வளர்க்கறதுல இருந்து ஒரு அம்மா அப்பா வீட்டுல நம்ம கூட இருந்து அந்த குழந்தைய பாதுகாத்துற இருந்து எல்லாத்திலுமே இது 2வது வரமா ஒரு பெண்மணியால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்றதும் இது ஒரு வரம் தாங்க. அடுத்தது, லக்ஷ்மி, நீங்க ஆபீஸ்க்கு வேலை செய்யறது பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே வரம் தாங்க. ஆபீஸ் வேலை மட்டுமே பார்க்கலங்க. நாங்கெல்லாம் மல்டி டாஸ்கிங் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். இருங்க, வரும். ஸோ பெண்களுக்கு வீட்டிலே இருக்காங்க நம்ம சொல்றோம். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அதுக்கு சரிசமமா ஆஃபீஸ்க்கு போறோம் வரோம் அப்படின்ட்டு மட்டும் இல்லாம வீட்டுல வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு எங்களாலையும் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு தைரியமா எடுத்து சொல்லி அந்த மரியாதையை எங்களுக்கு கொடுத்ததே இந்த வரந்தான் நடுவரே. எங்களெல்லாம் மதிக்கிறாங்க இந்த சமுதாயத்துல அப்படின்னா எல்லாமே நாங்க ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வீட்டுக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஏதாவது பண்றாரா? இல்ல, நீ கண்டிப்பா வீட்டுக்காரரோட உதவி இல்லாம என்னால இங்க வந்து நிக்க முடியாதுங்க. அதுவும் நான் சொல்லணும்ல. அதுக்கப்புறமா இந்த வரம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னில எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஆபீஸுக்கு நான் காலங்காத்தால் அவசரமா எழுந்திருக்க தேவையில்லை. ஆனா அதே அவசரமா எழுந்திருக்கிறத வந்து நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்காக வந்து என்னால் அதை மேனேஜ் பண்ணி கொடுக்க முடியுது. ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கொடுக்க முடியுது. என் குழந்தைங்களுக்கு நான் எல்லாமே வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்றதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்றதுல இருந்து எல்லாமே நான் பண்ண முடியுது. எனக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பை வந்து என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது கற்றுக் கொடுத்துச்சு. வெளியே போறேன், நான் சோம்பேறித்தனமா இருக்கேன், இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன், வீட்டு வேலையை நான் ஏன் பார்க்கணும், டயர்டா இருக்கு அப்படின்றது இல்லாம எனக்குள்ள ஒரு தைரியத்தை ஊட்டி